இவ்வளவு நாள் இறைவனை நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். இனி இறைவனே என்ன தேடி வரணுங்கிற ஒரு எண்ணம். ஆமா ஆமா ஏங்க, பிறக்கும் பொழுதே அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே பிறந்த பிள்ளைன்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. பிறக்கும் பொழுதே அவரை பேரை சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. முருகா அப்படின்னு சொல்ற வார்த்தை சாதாரணப்பட்ட வார்த்தை இல்ல. அந்த வார்த்தையை பிறக்கும் போதே சொல்லி இருக்கிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, இவ்வளவு நாள் இத்தனை வயசு வரையும் முருகா 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 முருகன் முருகனை தேடிக்கிருக்கேன். இனி முருகன் என்னை தேடி வரணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஐங்க அவரு நினைக்காம எப்படி இருப்பாரு? நம்ம நினைவுகள் ஒரே நினைவுகளா இருந்துச்சுன்னா இந்த நினைவுகள் அவங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு தூண்டுமா? அப்ப இறைவன் நினைக்காம இருப்பாரு? நினைப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. போன் போட்டு கேட்கவா? இது நல்லா இருக்கே, இறைவனுக்கே போன் பண்ணி கேட்கிற காலம் வந்துருச்சுல்ல. வேண்டாம் வேண்டாம், மனசுல நினைச்சாலே போதும், அவருக்கு தெரியும். சொல்றேங்க தம்பிக்காக. அருமையான ஒளிபெருக்கி, உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குமா? அழகு கிருஷ்ணா ஒளிபெருக்கி. நன்றி, நன்றிகள், வணக்கம். வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி, நன்றிகள், வணக்கம். 3 பேர் இருக்கிறீங்க, அதனால எல்லாரும் பேரும் தெரியாது. ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் சொல்லாம சங்கடமா பேரும் கோச்சுக்காதீங்க. அந்த பாட்டா? சரி. வடிவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சை தாலியும் குங்குமமும் தாத்தா. செல்லினே செம்மினே உங்கிட்ட சொன்னேனே, செம்மினே செம்மினே உங்கிட்ட சொன்னேன். நான் வணங்கும் பூமுடிக்க கூந்தல் ஒன்று நீரின்றி வாடும் நீரின்றி வாடும் நாடு. செம்மினே செம்மினே உங்கிட்ட சொன்னேனே, சாதி பொண்ணுக்கு வடிவாளை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா. லாலா அமெரிக்காவை பிறந்து அவரை
வாழைக்காக விளர்ந்து எப்ப வருவாருன்னு வழிமேல வெளி வச்சு காத்திருக்கேன். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் என்னை தேடி இங்க வரணும், நான் அவரை பார்க்கணும். நாங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஏங்க ஆமா, ஓ ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கும் பொழுது நீங்கள் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நியாயமா அப்படி கேக்குறீங்களா? இதுல என்ன தவறு இருக்கு? அப்படி ஒரு சண்டை வராது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்ப மனிதர்களா பிறந்து மனிதர்களா வாழ்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை எதனால வருது? சொத்து, நகை, பணம், சுகம், இது 4 தேவைப்படுறதுனால வருது. எங்களுக்கு அப்படி தேவைப்படாது. கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம். தெய்வமே கண்கண்ட கணவனா வந்துட்டா எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதுல இந்த மாப்பிள்ள வரதட்சணை கேட்க மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து நாங்க வரதட்சணை கொடுக்க வேண்டியதும் இல்ல, அவரும் தாங்கன்னு கேட்க வேண்டியதும் இல்ல. இதுலயே சண்டை வராதா? அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் நாங்க குழந்தை குட்டி பெத்துக்க போறது கிடையாது. அதுலயும் சண்டை வராதா? அவங்க ஒரு பக்கம் இருந்தா நாங்க ஒரு பக்கம் இருக்க போறோம் அப்படின்னு கிடையாது. நாங்க எல்லாரும் ஒரு இடத்திலே இருப்போம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. தெய்வங்கள் கணக்கு வேறு, மனிதர்கள் கணக்கு வேறு. அதனால இந்த கணக்கை அந்த கணக்கையும் கொண்டு ஒண்ணு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால நீங்க தவறா நினைக்கணுங்கிறதும் கிடையாது. அதனால நீங்க அப்படி நினைக்காதீங்க. வந்தாருன்னா முருகப்பெருமான்ட்ட நான் சொல்றேன், இவர் தாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாருங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததும் ஓ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச, நெஞ்சமே
யாரோ அழைப்பதாக தெரிகிறது. யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எங்க குழந்தைனாரே என்னை கூப்பிட்டா யாரு கூப்பிடுவான்? என்ன கேக்குதா உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு கேக்குதுல? எனக்கும் கேக்குது. தம்பி மணி எனக்கு கேக்குது. கேக்குதுல்ல உங்களுக்கு? அப்பா எல்லாருக்கும் கேக்குதுன்னு சொல்லிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாராவது ஒருத்த கேட்கலன்னு சொல்லிட்டா தான் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். தோழியை பார்த்து என்ன விஷயம் எங்க போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது? சரி உங்க விருப்பம். யாருக்காண்டி பாட? சரி ஒருத்தருக்கா சரி. வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை சித்திரப்பூம் பாவை தன்னை வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவை தன்னை சித்திரப்பூம் பாவை தன்னை வாராதிருப்பானோ பக்கத்தில் பழம் இருக்கு பாலோடு தேர் இருக்கு உண்ணாமல் தனிவரிலே உட்கார்ந்த மன்னனவன் உட்கார்ந்த மன்னனவன் பாராதிருப்பானோ பொன்னமலர் கண்ணியவள் சேராதிருப்பானோ என்னவராம் மன்னவனே கல்விகேனும் பள்ளியிலே கற்று வந்த காதல் மொழி இந்நாளில் துணை இருக்கு என்னோடு வருவாளோ என்னோடு வருவாளோ வண்ணமலர் கண்ணியவளே சேராதிருப்பாளோ பொன்னிறப்பூம் பாவை தன்னை சித்திரப்பூம் பாவை தன்னை வாராதிருப்பாளோ. அம்மா தம்பி சந்தோஷம்டா தம்பி. பழைய பாட்டுமா பிடிக்குது? பிடிச்ச மாதிரியே தட்டுறீங்க. ஏதோ ஒரு குத்து மதிப்புல சந்தோஷம். நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? காலம் அறிந்து நடவாதவன் கோலம் அறிந்து குறுங்குக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணுங்கிற மனசுல ஆசை. உங்க விருப்பத்துக்காக ஒரே ஒரு தடவை வைங்க. முத்து நகையே முழி நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன் புத்துநகையே